அடுத்து நம்ம பார்க்க போகிறது இங்கே இருந்த வீடுலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ மனிதரே வாழ தகுதியற்ற ஒரு இடமா தான் அங்கே இருக்குது. ஆனால் முன்னாடி மனிதர்கள்லாம் நிறைய பேர் இங்கே வாழ்ந்துருக்காங்க, வர்த்தகம் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நடைபெற்று இருக்கு. இப்போ பாருங்கள், இதுதான் முன்னாடி இருந்த வீடு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். வெறும் கல் சுவர் மட்டும்தான் இருக்குது, வேற எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு இங்கே மக்கள் குடிசை போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு புள்ள, அதாவது ஒரு பெண் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு அந்த இடம். அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இடமும் ஒரு கோவில் தான். நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, முருகர் கோவில், விநாயகர் கோவில் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி 2-3 கோவில் இருந்திருக்கு. ஒரு கோவில் முன்னாடி பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கோவில். இப்போ இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த பூச்சி வேலை கூட கலையவே இல்லை. அவ்வளோ புயலையும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இப்போ கட்டுற வீடுலாம் அந்த அளவுக்கு தாங்குமான்னு தெரியல. இது வந்து இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் நின்றுட்டு இருக்கு. ஆனால் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அசுத்தமாக தண்ணியை வந்து போட்டு சரக்கு அடிச்சுட்டு பாட்டில் போட்டு அந்த அளவுக்கு அமக்கலம் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், அந்த இடத்த தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அதாவது இப்போ தற்போதைய நிலை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த ஒரு சுற்றுலா தலமாக வந்து மாற்றிருக்காங்க கவர்மெண்ட்டு. தனுஷ்கோடியை வந்து ராமேஸ்வரத்தோட இணைக்கிறதுக்கு புதிய சாலை வசதி ரோடெலாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த அளவுக்கு மேம்பட்டுருக்காங்க. ஆனால் அந்த இடத்த வந்து அவங்களால கரெக்டாக பாதுகாக்க முடியல. கவர்மெண்ட்டும் ஒன்றும் சொல்லி தப்பு கிடையாது. நம்ம போய் பார்க்குறோன்னா நம்மளும் எந்த அளவுக்கு சேஃப்டியாக போகணுமோ அந்த அளவுக்கு போகணும். பிளாஸ்டிக்கை போடுறது, சரக்கு அடிச்சுட்டு பாட்டிலில் போடுறது, அந்த மாதிரிலாம் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கட்டடம் இருந்திருக்கு. அந்த கட்டடத்தில் பில்லர் மட்டும்தான் இருக்குது, கடைக்கால் மட்டும்தான் இருக்குது, பேஸு வேறு எதுவுமே இல்லை. எல்லாமே தரையாக அடித்து மணல் திட்டாக தான் இருக்குது. இங்கே வேறு எதுவுமே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மரண ஓலம் தான் கேட்டுட்ருக்கு. எத்தனை பேரோட உயிர் ஆவி இங்கே இருக்கும், எப்படி என்ன அந்த லாஸ்ட் மினிட்ல எப்படி கண் கலங்கி அழுதுருப்பாங்க. குடும்பத்தை விட்டு, சொந்த பந்தத்தை விட்டு, இந்த உலகத்தை விட்டு போகிறாங்கன்ற அந்த லாஸ்ட் நொடி அவங்க என்னென்னமா யோசிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இதுதான் நம்மளோட லாஸ்ட் நொடி, உயிரை விட போகிறோம் நமக்கு தெரிஞ்சு. அப்படி சாகும்போது என்னெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வரும், அந்த வேதனை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்லி தீர முடியாத ஒரு வழி.